ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்கோப்போட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ஸ்கோப்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கான எக்ஸாம்பிளான இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதே இந்த இடத்துல நேம் இஸ் ஈக்குவல் டு ஜாவான்னு கொடுக்குறேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அவுட்புட் வருது. அவுட்புட்டோட ஆர்டர் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு நேம் இஸ் ஈக்குவல் டு ஜாவா எக்ஸிக்யூட் ஆகிட்டு தென் பிரிண்ட் நேம் வருது. அப்போ ஜாவா டிஸ்பிளே ஆகுது. எகெயின் டிஸ்பிளே ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது கண்ட்ரோல் டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு நேம் இஸ் ஈக்குவல் டு பைத்தான் அப்படின்ற லோக்கல் வேரியபிள் கிரியேட் ஆகி அந்த வேல்யூ இந்த இடத்துல நம்ம பிரிண்ட் நேம் கொடுக்கும்போது பிரிண்ட் ஆகுது. ஸோ டிஸ்பிளேக்குள்ளே இருக்கிறது ஒரு லோக்கல் வேரியபிள், இதே இந்த ஃபங்க்ஷனில் இருக்கிறது ஒரு குளோபல் வேரியபிள். ஓகேங்களா? அதனால் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இது ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிறதுனால இது ஒரு லோக்கல் வேரியபிள் நம்ம சொன்னோம். இதே ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் இன்னொரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன், பிரிண்ட் நேம் கொடுக்குறேன். இந்த இடத்துல டிஸ்பிளே கீழே நான் printf ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம். இந்த இடத்துல printf ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ நம்ம ரன் பண்ணலாம். பாருங்கள், ஜாவா வருது, பைத்தான் வருது. ஸோ இதோட எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே கால் பண்ணதுனால டிஸ்பிளேயில் இருக்க நேம் பிரிண்ட் ஆகிட்டு இருக்குது. டிஸ்பிளேக்குள்ளேயே நான் printf கால் பண்ணதுனால எகெயின் printfக்குள்ளே கண்ட்ரோல் போயிட்டு printf பிரிண்ட் ஆகுது. ஸோ இன்னர் ஃபங்க்ஷன் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இன்னர் ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுற நேம் குளோபல் வேரியபிள் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன். ஏன்னா இதுக்கு மேலே இருக்க ஃபங்க்ஷனில் நான் இந்த வேரியபிளை யூஸ் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக printf ஃபங்க்ஷனுக்கு அது குளோபல் மாதிரி ஆகிடும். ஏன்னா இதுக்குள்ளே இருக்க நான் டிக்ளேர் பண்ணாத காரணத்தால். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க வேரியபிள் லோக்கல் வேரியபிளாக ஆக்ட் ஆகும். இதையே நான் இன்னர் லூப் யூஸ் பண்ணும்போது அந்த வேரியபிளை நான் யூஸ் பண்ணிக்கலாம். அவுட் ஆஃப் த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண முடியாத அந்த வேரியபிளை. குளோபல் வேரியபிள் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபுல்லாக எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த நேமையே நான் கமெண்ட் பண்ணிடுறேன். பைத்தான் அப்படின்ற நேமையே நான் கமெண்ட் பண்ணிவிட்டு அப்போ கூட இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். ஏன்னா இந்த குளோபல் வேரியபிள் இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் நமக்கு அந்த வேல்யூவை பாஸ் பண்ணும். ஸோ சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எல்லாமே ஜாவா நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா இந்த குளோபல் வேரியபிளோட வேல்யூ சப்ஸ்டியூட் ஆகிடும். இந்த இடத்துல ஃபங்க்ஷனுக்குள்ளேயே எனக்கு ஒரு குளோபல் வேரியபிள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இன்னர் ஃபங்க்ஷன் இருக்குது. குளோபல் சம் வேரியபிள் நேம் கொடுத்துக்கிறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஸ்ட்ரிங் கொடுத்துக்கலாம், ப்ரோக்ராமிங். ஓகேங்களா? இப்போ இந்த எக்ஸ்ன்றது குளோபல். இந்த இடத்துல நான் பிரிண்ட் எக்ஸ் கொடுக்குறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம், பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் எக்ஸ் கொடுக்குறேன், சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஜாவா பைத்தான் ப்ரோக்ராமிங் டிஸ்பிளே ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல நான் குளோபல் கொடுத்ததுனால. ஃபஸ்ட்டு நான் பிரிண்ட் இங்கே கொடுத்தேன், அப்போ எனக்கு எரர் காமிச்சது. ஏன்னா இந்த பார்ட் எக்ஸிக்யூட்டே ஆகலை. ஸோ அதனால் டிஸ்பிளேக்கு அப்புறம் பிரிண்ட் எக்ஸ் கொடுக்கும்போது இந்த பார்ட் எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டதுனால எக்ஸுன்றது ஒரு குளோபல் அப்படின்னு இன்டர்பிரட்டர் ஐடென்டிஃபை பண்ணிக்கிச்சு. தென் நான் இந்த பிரிண்ட் எக்ஸ் கொடுக்கும்போது எனக்கு ப்ரோக்ராமிங் பிரிண்ட் ஆச்சு. ஓகேங்களா? இதுதான் ஸ்கோப், லோக்கல் வேரியபிள் ஸ்கோப், குளோபல் ஸ்கோப்பு. தென் குளோபல் அப்படின்ற கீவேர்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதும் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் நம்ம டேட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.